உலகின் மிக முக்கியமான கல்வி நிறுவனங்களில் ஒன்றான அமெரிக்காவில் உள்ள MITயின் தலைமை கல்வி அதிகாரியாக தமிழர் அனந்த சந்திரகாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த உயரிய பொறுப்பில் நியமிக்கப்படும் முதல் இந்திய வம்சாவளி சந்திரகாசன் தான். சந்திரகாசன் சென்னையில் பிறந்தவர். MITயில் 1994ஆம் ஆண்டு இணைந்தார். தற்போது MITயின் இன்னோவேஷன் துறையின் தலைமை அதிகாரியாகவும் பொறியியல் துறையின் முதல்வராகவும் உள்ளார். இந்நிலையில் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் புரோவோஸ்டாக, அதாவது MITயின் தலைமை கல்வி அதிகாரியாகவும் பட்ஜெட் அதிகாரியாகவும் செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பேராசிரியர் நியமனம், பாடத்திட்டம், நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை சந்திரகாசன் மேற்பார்வை செய்வார். கல்லூரியின் வளர்ச்சியில் அனந்த சந்திரகாசன் முக்கிய பங்காற்றி இருக்கிறார் என்றும் இதன் அடிப்படையிலேயே அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்படுவதாகவும் MIT தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பிறக்கும் எடை குறைவான குழந்தைகளில் பாதி உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் ஆகிய 4 மாநிலங்களில் மட்டும் பிறப்பதாக தேசிய குடும்ப நல ஆய்வில் தெரியவந்துள்ளது. எனினும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எடை குறைவான குழந்தைகள் பிறப்பது தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. பிறக்கும்போது 2.5 கிலோவுக்கு கீழ் இருக்கும் எடையுள்ள குழந்தைகள் குறைந்த எடை உள்ளவையாக வரையறுக்கப்படுகின்றன. மெட்டா AI பயனர்கள் அதனுடன் கடவுள், ட்ரம்ப் மட்டுமின்றி பாலியல் விஷயங்களை கூட மனம் திறந்து பேசுகிறார்கள். அது 3ஆம் தரப்புடன் பகிரப்படுகிறது என்பதை அவர்கள் அறிவதே இல்லை என்று எச்சரிக்கிறது வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை. மெட்டா நிறுவனத்தின் AI சாட்பாட் ஆனது பயனர்களின் உரையாடல்களை சேமித்து அதனை தன்னுடைய மொழித்திறனை மேம்படுத்தவும் பயனாளர்களுக்கேற்ப விளம்பரங்களை காட்டவும் பயன்படுத்துகிறது. ஒருவரின் தனிப்பட்ட உடல்நல பிரச்சினைகள் தொடங்கி அவர்களின் நிதி நிலைமை வரையிலான தரவுகளை அது தொடர்பான வணிக நிறுவனங்களுக்கு வழங்குவதாகவும் விமர்சனங்கள் எழுகின்றன. இதனால் AI வசதியை மட்டுமின்றி பயனர்களின் தனி உரிமையை பாதுகாக்கும் விஷயத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நிலையில் மெட்டா இருக்கிறது என்றும் வாஷிங்டன் போஸ்ட் கூறுகிறது. கர்நாடகாவில் உள்ள KGF என்று பிரபலமாக அழைக்கப்படும் கோலார் தங்கச் சுரங்கத்தில் விரைவில் தங்கம் உற்பத்தி தொடங்கப்பட உள்ளது. அரசின் ஒப்புதலை அடுத்து ஆரம்பகட்ட மேல்மட்ட சுரங்கப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும். சுற்றுச்சூழல் மற்றும் செயல்பாட்டு அனுமதி கிடைத்தவுடன் முழு அளவிலான வணிக உற்பத்தி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக சுரங்க படிமங்களில் இருந்து நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு 23 டன் தங்கத்தை பிரித்தெடுக்க முடியும் என்றும் முழு அளவிலான உற்பத்தி தொடங்கியவுடன் ஆண்டுக்கு 750 கிலோ தங்கம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. கோலார் தங்க வயல் கடந்த 2001ஆம் ஆண்டு மூடப்பட்ட நிலையில் 24 ஆண்டுகளாக இயக்கப்படாமல் உள்ளது. அதிக செலவு மற்றும் குறைந்த லாபம் காரணமாக இந்த சுரங்கம் மூடப்பட்டது. கர்நாடகா சட்டமன்றத்திற்கு சைக்கிள் ஓட்டி வந்த துணை முதல்வர் DK சிவகுமார் சைக்கிளில் இருந்து இறங்கும்போது கால் தவறி கீழே விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் உள்ள கர்நாடகா சட்டமன்றத்திற்கு சைக்கிள் ஓட்டிச் செல்லும் புகைப்படத்தை X தளத்தில் பகிர்ந்திருந்தார் சிவகுமார். முன்னேற்றத்திற்கும் எப்போதும் குதிரை சக்தி தேவையில்லை, மக்கள் சக்தி போதும் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் சட்டமன்ற வாயிலில் சைக்கிளில் இருந்து இறங்கும்போது கால் தவறி அருகே இருந்த படிக்கட்டின் மீது விழுந்தார். உடனடியாக உதவியாளர்கள் அவரை தூக்கிவிட்டனர். நடிகர் சிலம்பரசன், இயக்குனர் வெற்றிமாறன் இணைய உள்ளதாக வெளியான செய்திகள் உறுதியாகியுள்ளது. இருவரும் இணையும் படத்திற்கான ப்ரோமோ ஷூட் நடைபெற்ற நிலையில் அந்த புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த ப்ரோமோ ஷூட்டில் இயக்குனர் நெல்சனும் பங்கேற்றுள்ளார். அவரும் இத்திரைப்படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது. பாமகவில் தந்தை மகன் மோதல் ஒருபுறம் நிலவி வரும் நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவியும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவருமான சௌமியா அன்புமணி கோவிலாக சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார். நேற்றைய தினம் ராமேஸ்வரத்தில் தரிசனம் செய்த இவர் இன்று திண்டிவனம் அருகே உள்ள மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்று வழிபட்டார். கடந்த சில நாட்களாகவே சௌமியா அன்புமணி தொடர்ச்சியாக கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருகிறார்.
திருநங்கைகளுக்கும் பெண்கள் கிரிக்கெட்டில் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக புதிய விதிகளை வகுக்க வேண்டும் என்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சஞ்சய் பங்கரின் மகள் அனயா பங்கர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். அனயா பங்கர் ஆணாக இருந்து பெண்ணாக மாறியவர். இவரை திருநங்கையாக அடையாளப்படுத்தி இவருக்கு கிரிக்கெட்டில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தனது மருத்துவ அறிக்கை விவரங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்த அனயா, ஹார்மோன் பரிசோதனையில் என்னுடைய உடல் திறன் பெண் வீரர்களுக்கான அளவிலேயே இருக்கிறது. எனவே பெண்கள் கிரிக்கெட் அணியில் திருநங்கைகளை சேர்த்துக் கொள்வதில் நியாயமான கொள்கைகளை வகுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். வாட்ஸ்அப்பில் இனி விளம்பரங்கள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாயை அதிகரிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இம்முடிவை எடுத்திருப்பதாக வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்டா கூறியுள்ளது. வாட்ஸ்அப் செயலியின் அப்டேட் பகுதியில் மட்டும் இவ்விளம்பரம் வரும் என்றும் தனிப்பட்ட தகவல் பரிமாற்றங்களில் வராது என்றும் மெட்டா நிறுவனம் கூறியுள்ளது. பயனாளிகளின் வயது, அவரவர் இருக்கும் பகுதி, அவர்கள் பயன்படுத்தும் செயலிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த விளம்பரங்கள் இலக்கு சார்ந்ததாக இருக்கும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. 16 ஆண்டுகளாக தகவல் தொடர்புக்கான சமூக தளமாக இருந்து வரும் வாட்ஸ்அப் சுமார் 150 கோடி பயனாளிகளை கொண்டுள்ளது. இந்நிறுவனத்தை ஃபேஸ்புக் கடந்த 2014ஆம் ஆண்டு வாங்கியது. கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக திரட்டப்பட்ட 747 கோடி ரூபாயில் வெறும் 31% தொகை மட்டுமே செலவிடப்பட்டதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒப்புக்கொண்டுள்ளது. 8 ஆண்டுகளில் வசூலிக்கப்பட்ட சூழல் கூடுதல் தொகையில் வெறும் 1% மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லி, NCR உள்ளிட்ட மாசுபாடு அதிகமாக உள்ள நகரங்களில் பணம் திரட்டப்பட்டும் முறையாக பயன்படுத்தப்படுவதில்லை என்பது தெரியவந்துள்ளது. 2024-25ஆம் நிதியாண்டில் அதிகபட்ச சுற்றுச்சூழல் மாசுபாடு கட்டண வசூல் 74 கோடியே 40 லட்சம் ரூபாயாக இருந்த போதிலும் அதற்காக செலவழிக்க 31 கோடியே 90 லட்சம் ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டும் பல பணிகள் செயல்முறைப்படுத்தப்படாத நிலை தொடர்வதும் தெரியவந்துள்ளது. கர்நாடகத்தில் பேரரசர் அசோகர் கால கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. கனஹல்லியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளை ஆய்வு செய்ததில் பனிப்பெண்கள் சூழ மகள் சங்கமித்திரையுடன் அசோகர் குடையின் கீழ் நிற்பது போல உள்ளது. இதன் கீழ் ராயி அசோகா என பிராகிருத மொழியில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. மற்றும் ஒரு கல்வெட்டில் போதி மரத்தையும் புத்தர் பாதத்தையும் தனது குருவுடன் வணங்குவது போல அசோகரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதனை மத்திய தொல்லியல் துறையின் மைசூரு கல்வெட்டு பிரிவு இயக்குநர் முனிரத்னம் உறுதி செய்துள்ளார். பீகார் மாநிலம் பாடலிபுத்திரம், அதாவது தற்போதைய பாட்னாவை தலைநகராக கொண்டு நாட்டின் பெரும்பகுதியை ஆட்சி செய்தவர் பேரரசர் அசோகர். 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இவர் தமிழகத்தை தவிர பிற இடங்களை ஆண்டதாக தனது கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடத்தி வரும் நிறுவனம் புதிய மொபைல் போனை அறிமுகப்படுத்தியுள்ளது. T1 என்ற பெயர் கொண்ட இந்த போனின் விலை 43,000 ரூபாய். முற்றிலும் அமெரிக்காவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த போனை டிரம்பின் இணையதளத்தில் வாங்கலாம் என்றும் செப்டம்பர் முதல் கடைகளில் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மொபைல் போன் தவிர மொபைல் போன் சேவையையும் டிரம்பின் நிறுவனம் தொடங்கியுள்ளது. இதில் எண்ணற்ற அழைப்புகள், டேட்டா சலுகைகள் போன்றவை வழங்கப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்ப் 10 ஆண்டுகளுக்கு முன்புதான் அரசியலுக்கு வந்தார். அதற்கு முன்பு ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ளார்.